வசாபின்னு சொல்லி ஒரு தாவரம் இருக்குது. சரிங்கம்மா. அவங்க வந்து இந்த 2 நாட்டுக்காரங்களுமே அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஓ. அது வந்து எப்படின்னா எல்லா நோய்க்கும் மருந்து. ஏக மூலிகைன்னு சொல்லுவாங்க. இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி வீசிங்க இலைப்புன்னு சொல்கிறோம் பாருங்க, ரொம்ப சுலபமான மருந்து. ரொம்ப சுலபமாக கொஞ்ச நாள்லேயே குணமாகிற மருந்து இருக்குது. ஏன் இப்படி போய் நெபுலைசர் வச்சு, நெபுலைசர்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. தோல் நோய் வந்து குணப்படுத்துறது ரொம்ப காலம் ஆகும். ஒரு சிலருக்கு மட்டும்தான் உடனே குணமாகும். ரத்தம் எப்போ சுத்தமாகுதோ அப்போ தான் நமக்கு முழுமையாக சளி தொந்தரவு, ஆஸ்துமா இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பால் கொடுக்கக்கூடாது. பாலில் வந்து ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்குது. அதே மாதிரி சளி தொல்லை இருக்கிறவங்க வந்து அசைவம் சாப்பிடணும். வீசிங் இருக்கிறவங்க அசைவம் சாப்பிடணும். ஆனால் பொதுவாக பெண்கள் வந்து முருங்கைக்கீரை நிறையா சாப்பிடணும். கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கிறவங்க. அதே மாதிரி ராகி, அது வந்து உணவில் அதிகமாக எடுத்துக்கிட்டாங்கன்னா, குப்பைமேனி இருக்குது பாருங்க, அது மஞ்சள், மாட்டு கோமியம், இது 3ஐயும் அரைச்சி வெளியில் பூசிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து குளித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதில் பாதி நோய் குணமாயிடும். பொன்னாவரைன்னு ஒரு மூலிகை இருக்குது. அது கூட அவங்க மாதத்தில் ஒரு நாள் இது உப்பு, மஞ்சள் சேர்த்து அரைச்சி பூசினாங்கன்னா டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒரு மாபெரும் சக்தி. நல்லது கெட்டது, நன்மை தீமை எப்படி 2 இருக்கோ, அதே மாதிரி நோய் அப்படின்னா மருந்து கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த மருந்தானது யாருக்கு, எப்போ, யார் மூலயமா கிடைக்கணும் அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சம் மட்டும்தான் முடிவு பண்ண முடியும். அதே போல் ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு வழிபாட்டு முறை அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அப்படி இல்லைங்க. ஆன்மீகம் அப்படிங்கிறது உடலும் மனமும் ஒன்று சேர்ந்து லயிக்கும் ஒரு அற்புதமான கலை. இந்த ஆன்மீகத்தில் நாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இறைவனை நாம் நினைக்கணும்னு சொன்னால், இந்த உடலும் அதற்கு ஒத்துழைக்கணும். அப்போ அது ஆரோக்கியமாக இருக்கணும். அப்படின்னா நமக்கு நினைவுக்கு வர்றது எது? நம்மளுடைய சித்த மருத்துவம் தான். சித்தர்கள் அப்படிங்கிறவங்க நடமாடும் தெய்வங்கள் அப்படிங்கிறத நாம் எப்பயுமே உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அளித்த இந்த சித்த மருத்துவம் அப்படிங்கிறது காலத்தை வென்ற ஒரு மருத்துவம் அப்படின்னு சொல்லணும். நாம் சித்த மருத்துவத்தை முதலையே தேடி போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்நாள் நீடிக்கிறது மட்டும் இல்லை, நம்மளுடைய கர்ம வினைகளையும் தாண்டி வரோம் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. இது மாதிரியான அற்புதமான விஷயங்களை நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிறத விட அதை சொல்கிறதுக்காகவே இந்த பிரபஞ்சம் நமக்கு அளித்த ஒரு அற்புத வரம் தான் நம்மளுடைய போகர் அருட்செல்வி அம்மா. அவங்கள தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் சந்திக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகிறோம். அம்மா வணக்கம். இவ்வளோ பேருக்கு கொடுக்குற அளவுக்கான மூலிகைகள் இருக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி மக்கள் மனசில் இருக்குமா? மூலிகைகள் இருக்குது. எங்கன்னா மூலிகை கடைகள்லேயே நமக்கு கிடைக்குது. எல்லா மூலிகையும் கிடைக்குது. என்ன சுத்தம் இல்லாமல் இருக்கும், நிறைய குப்பைகள் இருக்கும். அதை வந்து நம்ம நல்லா சுத்தம் பண்ணி ஒரு துளி குப்பை கூட இல்லாமல் சுத்தம் பண்ணி நம்ம மருந்தாக பண்ணுறோம். அதுதான். ஆனால் எல்லாமே கிடைக்குது. ஆமாம்மா. சில மூலிகைகள்லாம் நம்ம வந்து விடியற் காலை பொழுதில் மொத்த வேரோட அதாவது நுனி முதல் வேரோடு எடுத்து நாம் பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம இந்த புத்தகங்கள், சித்தருடைய புத்தகங்கள்லாம், அந்த சித்த மருத்துவ புத்தகங்கள்லாம் படிக்கிறோம். அப்போது இதெல்லாம் வந்து நடைமுறையில் ஒரு பெரிய வேலையாக பார்க்கப்படுது பொதுவாக எல்லாராலையும். அப்படி நினைக்கும் போது தான் மக்களுக்கு அதன் மேலே அந்த நம்பிக்கை குறைகிறதா அப்படிங்கிறது ஒரு கேள்விமா. அப்படி இல்லை, அது வந்து சமூலம்னு சொல்லுவாங்க. ஆமாம்மா. நம்ம அவங்கள போய் நீங்கள் இந்த மூலிகை எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியாது. ஆமாம், அது கிடைக்காது. அதனால தான் நம்மளே மூலிகையை வந்து மருந்தாக மாற்றி கொடுக்குறோம். ஆமாம். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் பலவிதமான நோய்களுக்கு சித்த மருத்துவமாக மருந்துகளை கொடுக்குறோம் அப்படிங்கிறது இப்போ காலகட்டத்துங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மருந்து வில்லைகளாக, அதாவது மாத்திரைகளாக அந்த மாதிரி மாற்றி கொடுக்குறோமா, இல்லை எப்பயும் போல் நம்ம அந்த கசப்பு அதெல்லாம் சேர்ந்தா மாதிரி குடிக்கிற மாதிரியே கொடுக்குறோமா, பொடிகள் மாதிரியே கொடுக்குறோமாம்மா? இல்லை, நம்ம வந்து முதல்ல கஷாயம் அப்படியெல்லாம் கொடுத்தோம். சரிங்க. ஆனால் அப்போ வந்து கண்ணாடி பாட்டில்களில் கொடுத்தோம். கண்ணாடி பாட்டில்களில் இன்றைக்கி கொடுக்க முடியலை.
உடஞ்சிருது, தவறிடுது. சரி. அதனால நாங்கள் எல்லாத்தையுமே பவுடராக தான் வச்சுருக்கோம், மூலிகை பொடியாக தான் வச்சுருக்கோம். மூலிகை பொடி தான். இது வந்து கஷாயமாக கொடுத்தா தான் இல்லை, பொடியாக சாப்பிடும்போதும் அந்த மூலிகை குணம், மருத்துவ குணம் அப்படியே தான் இருக்கும். அதனால் அந்த ருசியை விரும்பாதவங்க அந்த பொடி கசப்பாக இருந்தாலும் துவர்ப்பாக இருந்தாலும் எப்படினாலும் சாப்பிட்றலாம். விரும்பாதவங்க இனிப்பாக கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க. கண்டிப்பாக. ஆமாம். இப்போ நம்ம சித்த மருத்துவம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் உணவில் கட்டுப்பாடு கண்டிப்பாக அவசியமானது. அசைவ உணவுகள்லாம் தவிர்க்க வேண்டியதாக இருக்கும், இந்த உணவுகள்லாம் தவிர்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சில வழிமுறைகள்லாம் இருக்குது. அப்போ தான் அந்த சித்த மருத்துவம் அப்படிங்கிறது உடலில் வந்து வேலை செய்து பரிபூரண நிவர்த்தி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்கம்மா. என்னென்ன மருந்துகளுக்கு எதுக்கெல்லாம் எடுத்துக்கும் போது என்னென்ன மாதிரியான கட்டுப்பாடுகள், குறிப்பாக இந்த கேன்சர் அப்படின்ற போது இந்த சித்த மருத்துவம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான உணவுகள்லாம் தவிர்க்கணும், வாழ்க்கை நெறிமுறைகளாக எப்படி மாற்றிக்கணும்மா? பொதுவாக இந்த கேன்சர் உள்ளவங்க வந்து அசைவத்தை விட்டுறணும். அப்புறம் அன்னாசி பழம் அவங்க கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. அன்னாசி பழம் சாப்பிடும்போது வேகமாக பரவுது. சரி. அப்புறம் சீக்கிரமாக செரிக்கிற மாதிரி உணவுகளை அவங்க எடுத்துக்கிறணும். சரி. இது இருந்தாலே போதும். அப்புறம் மூலிகையை கரெக்டாக எடுத்துக்கிட்டாங்கன்னா போதும். அதே மாதிரி சளி தொல்லை இருக்கிறவங்க வந்து அசைவம் சாப்பிடணும். சரிங்கம்மா. வீசிங் இருக்கிறவங்க அசைவம் சாப்பிடணும். சில நோய்க்கு அசைவம் சாப்பிடணும், சில நோய்க்கு அசைவத்தை விட்டுறணும். சரிங்கம்மா. அந்த மாதிரி இருக்கு. இப்போ வந்து நம்ம கேன்சருக்காக வராங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அம்மாவோடைய முழு ஆலோசனையும் பெற்று மருந்து வாங்கிட்டு போவாங்க. இப்போ நம்மளுடைய வீடியோவை பார்க்குறவங்க அப்படிங்கிறது பொதுவாக அந்த குழந்தைங்களுக்கு சளி காய்ச்சல், இந்த நீங்கள் சொன்ன மாதிரி மூச்சு திணறல், சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நிறைய பேர் கண்டிப்பாக பார்ப்பாங்க. இன்றைக்கி அது அவங்களுக்கெல்லாம் பெரிய சவால்னு கூட சொல்லலாம். அதுவும் மழை காலம்லாம் வந்துட்டால் மூக்கு இழுக்காத குழந்தைகளே இருக்காது வீட்டில். ஆனால் இன்றைக்கி அதை விட ரொம்ப ஒரு படி மேலே போய் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த மழை காலம்லாம் வரும்போது மூச்சு திணறல் அதிகமாகிடுதுமா, அந்த லங்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க, நெப் வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது இப்போ எல்லா இடங்கள்லையும் பார்க்க முடியுது, சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கூட. அதுக்கு என்ன காரணம், அதுக்கு நம்ம சித்த மருத்துவத்தில் என்ன மாதிரியான மருந்துகள்லாம் இருக்குது, என்ன உணவுகள்லாம் தவிர்க்கணும்னு சொல்லுங்கம்மா. இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி வீசிங் இலைப்புன்னு சொல்கிறோம் பாருங்க, ரொம்ப சுலபமான மருந்து, ரொம்ப சுலபமாக கொஞ்ச நாள்லேயே குணமாகிற மருந்து இருக்குது. ஏன் இப்படி போய் நெபுலைசர் வச்சு, நெபுலைசர்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. அது வந்து லங்ஸை வந்து உணர வைக்கும், அந்த ஈரப்பதத்தை குறைக்கும், அதோட இயக்கத்தன்மையை குறைக்கும். அது ஏன் அப்படி போய் இது பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும். ரொம்ப சுலபமாக குணப்படுத்தக்கூடியது அந்த சளி, இந்த இலைப்புன்னு சொல்கிற அந்த வீசிங், இதெல்லாம் தெரிஞ்சு வந்தாங்க, நம்மளோட இது தெரிஞ்சு வந்தாங்கன்னா சுலபமாக குணப்படுத்தலாம். ரெண்டாவது, நோயே வராமல் பார்த்துக்கலாம். எல்லாருமே நமக்கு வந்து கடவுள் படைச்சிருக்கிற அந்த நவ துவாரங்களை எப்போவுமே நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். அப்புறம் நேரத்துக்கு சாப்பிடணும். காலையிலனா 9 மணிக்குள்ளே சாப்பிட்றணும், மத்தியானம் 1 மணிக்குள்ளே சாப்பிட்றணும், இரவு நேரத்தில் வந்து அதிகபட்சம் 8-8:30 மணிக்குள்ளே சாப்பிட்றணும். வயசானவங்க நைட்டு சாப்பிடாம பழங்கள் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. காலையில் நல்ல வயிறுக்கு சாப்பிடணும், வயிறு நிறைய சாப்பிட்ணும், மதியானம் அளவாக சாப்பிட்ணும், நைட்டு சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. முடியாதவங்க ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிட்டால் நோய் வராமல் பார்த்துக்கலாம். கண்டிப்பாம்மா. இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி எப்பவுமே, இந்த பசித்து புசி அப்படின்னு சொல்கிறாங்களே, அது நிஜமா? இல்லை நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பசிக்குதோ இல்லையோ சாப்பிட்டுடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அது நிஜமா? அப்படின்னு இல்லை, இன்னைக்கு இருக்க பரபரப்பான உலகத்தில் பசியே யாருக்கும் தெரியறது இல்லை. ஆமாம்மா, கரெக்டு. சிலர் வந்து பசி தெரிஞ்சு சாப்பிட்றாங்க, சிலர் வந்து சாப்பிடணுமேன்னு சாப்பிட்றாங்க. எப்படி வேணாலும் சாப்பிடட்டும், ஆனால் அந்த நேரத்துக்கு சாப்பிடணும். கண்டிப்பாம்மா. இப்போ நம்ம குழந்தைகளுக்கு முதல்ல சொன்ன மாதிரி இந்த மூச்சு திணறல் அப்படின்னு சொல்லும்பொழுது சளியெல்லாம் அதிகமாகினா அந்த மூச்சு திணறல் வருது, இந்த ஆஸ்துமா ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கும்பொழுது குழந்தைகளுக்கு இந்த பால் கொடுக்கறத ஒரு பெரிய பழக்கமாகவே வச்சுருக்காங்க. காலையில் உணவே எடுத்துக்கலாம் கூட ஒரு கிளாஸ் ஃபுல்லாக பாலை கொடுத்து எதையோ ஒன்று கலந்து கொடுத்து ஓடுங்க அப்படின்னு அனுப்பிச்சுவாங்க. பால் இரவில் படுக்கும்போதும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பால் குடித்தாதான் தூக்கமே வரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு கூட போயிடுறாங்க. அம்மா வந்து சொல்லுங்கள், என்ன மாதிரியான உணவுகளை, பழக்க வழக்கங்களை குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஆஸ்துமா பிரச்சனை இல்லை மூச்சு இழைக்கிறதெல்லாம் இருந்தால் நிறுத்துறது நல்லது அப்படின்னு? சளி தொந்தரவு, ஆஸ்துமா இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பால் கொடுக்கக்கூடாது. சரிங்க. பாலில் வந்து ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்குது, அது வந்து சளியை வந்து சரியாக விடாது.
அதே மாதிரி இனிப்பு ஸ்வீட்ஸு கொடுக்கவே கூடாது. அதே மாதிரி ஆஸ்மா இழப்பு உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து எண்ணெய் பலகாரம் கொடுக்கக்கூடாது. இது 3 இருந்தாலே பாதி நோய் குணமாயிரும். அப்புறம் அசைவம் சாப்பிட்றது, அவங்க நிறைய முட்டை எல்லாம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பழங்களில் வாழைப்பழம் கொடுக்கவே கூடாது. சரிங்கம்மா. இந்த சளி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தித்திப்பாக இருக்கிற பழங்கள் கொடுக்கக்கூடாது. அந்த நேரத்தில் சரியானதுக்கப்புறம் எல்லாமே கொடுக்கலாம். அந்த சளி இருக்கும்போது இதை அவங்க ஸ்ட்ரிக்டாக அது பண்ணாலே பாதி நோயை குணப்படுத்திடலாம். கண்டிப்பாம்மா. இன்றைக்கி நாம் பெரும் வியாதிகளாக பார்க்குற வியாதிகள்லாம் நிறைய இருக்குது. நம்மளுடைய சிறுநீரக கோளாறுகள் இருக்குது, லங்ஸ் பிரச்சனை இருக்குது. இப்போ அம்மா சொன்ன மாதிரி கேன்சருங்கிற ஒரு பெரிய நோய், அது இன்றைக்கி வந்து மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கேட்குறவங்களுக்கு அது சிறிய நோயாக மாறி இருக்கும். ஏன்னா நம்பிக்கை தானே முதல் ஆதாரமே. இதெல்லாம் இருந்தாலுமே கூட அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்குற பிரச்சனைகள் தான் நமக்கு பெருந்தொல்லையாக மாறிடுது. அதில் முக்கியமாக பார்க்குறது இந்த செரிமான கோளாறு. அதுலேயும் ஒரு வயது ஒரு 40-45 வயசுக்கு மேலெல்லாம் போயிட்டாங்கன்னா செமிக்கவே இல்லைப்பா, வேணாம் சாப்பாடே வேணாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்ல நாம் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த செரிமானம் அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரி பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது? அதுக்கு நம்ம சித்த மருத்துவத்தில் என்ன மருந்து இருக்குது, என்ன தவிர்க்கணும்? நம்ம சித்தர்களும் நம்ம நாட்டில் இருக்கிற மூலிகைகளும் உலகத்துக்கே முன்னோடியாக வழிகாட்டக்கூடியதாக இருக்குது. ஆனால் நம்ம வந்து அதை எல்லாத்தையும் விட்டுட்டு ஜப்பான்காரங்க சைனாக்காரங்கெல்லாம் மூலிகையவே அவங்க உணவாக பயன்படுத்துகிறாங்க. மூலிகை தான் முக்கால்வாசி அவங்களுக்கு உணவாகவே இருக்குது. வசாபின்னு சொல்லி ஒரு தாவரம் இருக்குது. அவங்க வந்து இந்த 2 நாட்டுக்காரங்களுமே அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அது வந்து எப்படின்னா எல்லா நோய்க்கும் மருந்து, ஏக மூலிகைன்னு சொல்லுவாங்க. அதை அவங்க உணவில் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நம்ம நாட்டிலையும் இருக்குது, நம்மக்கிட்டேயும் இருக்குது. ஆனால் அது தோற்பாக இருக்கும், அதை யாருமே பயன்படுத்துறதுக்கு விரும்புறதில்லை. அப்படி நம்மகிட்ட இருக்கிற பொக்கிஷத்தை நம்ம வந்து கவனமாக பாதுகாத்து பயன்படுத்தாதனால தான் நம்ம இவ்வளோ அவஸ்தைப்படுறோம். அதே மாதிரி துரிதமாக சமைக்கிற உணவுகள், அப்புறம் ருசியாக இருந்தால் அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அது வந்து நம்ம உடம்புக்கு ஆகுமா ஆகாதா, இதனால் என்ன கெடுதல் வரும் அப்படின்றது தெரிஞ்சிருந்தாலுமே அந்த ருசி வந்து அதெல்லாம் அவங்கள மறக்கடிச்சு அதை அவங்க சாப்பிட்றாங்க. உணவு முறையில் கவனமாக இருக்கணும், நமக்கு ருசி முக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நோய் வராமல் தவிர்த்துக்கலாம், நிம்மதியாக வாழலாம். கண்டிப்பாம்மா. இப்போ எல்லாருக்கும் இப்போ நான் அம்மா சொல்கிறது மாதிரி அன்றாட பிரச்சனைகளில் மிகப்பெரிய பிரச்சனை உறக்கமின்மை அப்படிங்கிறது. இன்றைக்கி பொருளாதாரத்தை நினச்சி யோசிக்கிறோம், பிள்ளைங்களை நினச்சி யோசிக்கிறோம், கணவர் குடும்பம் எல்லாத்தையும் நினச்சி யோசிக்கிறோம். எவ்வளோ நாள் நம்ம ஒரு வேலைக்கு ஓடுவோம், நம்மளை ஓடிக்கிட்டே இருக்கணுமே, ஏன்னா தேவைகள் நிறைய இருக்குது. இப்படி நம்மளுடைய ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால உறக்கம் என்பது நம்மளை விட்டு ஓடியே போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த உறங்காமை அப்படிங்கிறது வந்து பெரும் நோயாக பார்க்கப்படுகிறது. மாத்திரையை போட்டுட்டு தூங்குறவங்கெல்லாம் இருக்காங்க. இதில் ஒரு வயதை கடந்தவங்க தூங்காமல் இருந்தால் கூட சொல்லலாம், சரி பரவாயில்லன்னு. ஆனால் ஒரு வயதில் இருப்பவர்கள் கூட இன்றைக்கி உறக்கம் இல்லாமல் இருக்காங்க. அம்மா அதை எப்படி பார்க்குறீங்க? நம்ம சித்த மருத்துவம் அதுக்கு என்ன வழிகாட்டுதுங்க? சித்த மருத்துவத்தில் தூக்கத்துக்கு மருந்து கொடுக்குறோம், அது வேற. ஆனால் பொதுவாக ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா அதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழின்னு யோசிக்காமல் இப்படி வந்துருச்சே, இப்படி வரலாமா, இப்படி பிரச்சனை வந்துருச்சேன்னு அப்படியே யோசிச்சு தான் தூங்காமல் அவங்க தூக்கத்தை கெடுத்து உடம்பை கெடுத்துக்கிறாங்க. 2 நாள் உட்காந்து இந்த பிரச்சனைக்கு என்ன வழி அப்படின்னு யோசிச்சாங்கன்னா அவங்களுக்கே வழி கிடைக்கும். அதை அவங்க உட்காந்து அவங்க பயிற்சி பண்ணி பார்க்கணும், வழி கிடைக்குதா என்னன்ட்டு. அப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் தூங்க போனதுக்கப்புறம் அவங்க வந்து பேசக்கூடாது, ஃபோன் பண்ணக்கூடாது, எதையும் யோசிக்கக்கூடாது. எதுனாலும் நம்ம இன்னைக்கு தூங்கலாம், இப்போ தூங்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க மனசை பழக்கப்படுத்திட்டாங்கன்னா அவங்களுக்கு மாத்திரையோ மருந்தோ தேவைப்படாது. மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தான் எல்லாரும் நல்லா இருக்க முடியும். மனமே ஆரோக்கியத்தின் மருந்துன்னுட்டீங்க. கண்டிப்பாக. சரிங்கம்மா. இப்போ இன்றைக்கி அதே மாதிரி பெண்கள் சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனை கர்ப்பப்பையில் வர அத்தனை பிரச்சனைகள் இருக்குது. சிறுநீர் அந்த கட்டிகள் வர்றது, அப்புறம் வந்து குழந்தை இல்லாமல் போகிறது, இல்லை நம்மளுடைய தொடர்ச்சியான அந்த மாதவிடாய் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இன்றைக்கி பெண்கள் சந்திக்கிறாங்க. இதற்கு என்ன மாதிரியான சித்த மருத்துவத்தில் மருந்துகள்லாம் இருக்குது? முதல்ல பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கம்மா? மருந்துகள்லாம் இருக்குது. சரிங்கம்மா. எவ்வளவோ பேருங்க வந்து கர்ப்பப்பை பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகி போயிருக்காங்க. சரிங்கம்மா.
ஆனால் பொதுவாக பெண்கள் வந்து முருங்கைக்கீரை நிறையா சாப்பிடணும். கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கிறவங்க. அதே மாதிரி ராகி அது வந்து உணவில் அதிகமாக எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். கண்டிப்பாக அம்மா. இப்போது சில இன்னைக்கு நாம் கைபேசியிலேயே ஒரு உலகத்தை வச்சுருக்கோம். அதில் நல்லதும் வருது, கெட்டதும் வருது. இன்றைக்கி மூலிகைகள் அப்படின்னு சொல்லும்பொழுதுமா, இப்போ நீங்கள் வந்து சில மூலிகைகளை பறித்து அதை நீங்கள் முதல்ல குறிப்பிட்டிருந்தீங்க, சுத்தமானதாக இருக்கணும் அப்படின்னு. அதை எடுத்து அதை பக்குவப்படுத்தி அதை எந்த அளவில் சாப்பிடணும் அப்படிங்கிற எந்த பரிணாமம் வரைக்கும் வந்ததுக்கப்புறம் தான் அது மருந்தாக மாறுகிறது. ஒரு மூலிகை எப்படி மருந்தாக மாறுது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு படித்தவர்களுக்கும் இந்த சித்த மருத்துவத்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் நாம் இன்றைக்கி சில யூடியூப்லலாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறோன்னா, பக்கத்தில் கிடைக்கிற முருங்கைக்கீரையை எடுத்துகிட்டு வந்து ஒரு சாறை புழிஞ்சு நாமளே ஒரு சாறு குடிச்சிடறோம். இல்லை கீழா நெல் எடுத்துகிட்டு வந்து ஒரு சாரை குடிச்சிடும். அதாவது நம்ம உடல் என்ன நிலையில் இருக்குது, அதுக்கு என்ன மருந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதலே இல்லாமல் நாமளே சில மூலிகைகளை அப்படியே பச்சையாகவே சாப்பிட்றோம் அப்படின்னு ஒன்று இருக்கும்மா. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சரியானதாக பார்க்குறீங்களா, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சில மூலிகை வந்து பச்சையாக சாப்பிட்லாம், ஆனால் எல்லாத்தையும் அப்படி சாப்பிட முடியாது. அதனால தான் அந்த மூலிகை மருந்துன்ற ஒரு விஷயமே வந்தது. மருந்தாக மாற்றி சாப்பிடும்போது தான் அது வந்து நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்படியே சாப்பிடும்போது சிலது வந்து விஷமாக கூட இருக்கும். அதனால யூடியூப்லேயோ யாராவது சொல்லி கேட்டோ அப்படி பயன்படுத்துறதுன்றது சில நேரங்களில் தவறாக போகும். அப்படி பண்ணாமல் இருக்கிறது நல்லது. கண்டிப்பாம்மா. அம்மா, இன்னைக்கு நம்மளுடைய இந்த காணொளி வாயிலாக ஒரு மிகப்பெரிய நோய் அப்படின்னு பார்க்கப்படுகிற இந்த கேன்சருக்கான மருந்து நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது முதல் நிலையிலிருந்து 4வது நிலையில் இருந்தாலும் கூட மருந்து உண்டு. நம்பி வருபவர்களுக்கும் சொல்கிறது செய்கிறவங்களுக்கும் பலன் உண்டு அப்படிங்கிறத விதி வழி என்னவோ அதுவோ அப்படின்னு சொல்லி நாம் தெளிவாக சொல்லியிருக்கோம். அதுக்கு மேற்பட்டு இன்னும் கூட பெண்கள் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் வழிகாட்டியிருக்கும். எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி நிறம், தோல் அப்படிங்கிறது இன்றைக்கி உலகமே மாசடைஞ்சு தான் இருக்குது. நம்ம காலையில் வெளியே போகிற மாதிரியே வரமான்னா இல்லை, காலையில் கொஞ்சம் வெள்ளையாக போகிறோம், வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் கருப்பாக தான் வரும். ஆனாலும் இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி துரித உணவுகள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி குழந்தைங்களும் நாமளும் வாங்கி சாப்பிட்ற உணவுகளின் வாயிலாக கூட நமக்கு தோலில் வியாதிகள் நிறைய வருதுமா. சோரியாசிஸ்னால் பாதிக்கப்படுறவங்க கூட இப்போ நிறைய பேர் இருக்காங்க. அதனோட அறிகுறியே தெரியாமல் பெரிய அளவில் போனதுக்கப்புறம் இப்போ இந்த தோல் வியாதிகள் அப்படிங்கிறது நம்ம சித்த மருத்துவத்தில் எப்படி பார்க்கப்படுகிறது? இந்த தோலை பாதுகாக்கணும்னா எப்படி முதல்ல வாழ்க்கையில் நெறிமுறைப்படுத்தி வாழ வேண்டும்? எந்த நிலையில் எந்த மாதிரியான நோய்களுக்கு மருந்து இருக்குமா? தோல் நோயின்றது நமக்கு வந்து முதல்ல நம்மளோட ரத்தம் கெட்டு போகும். கரெக்டுமா. அதுக்கப்புறம் தான் நமக்கு வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். அதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. தோல் நோய் வந்து குணப்படுத்துறது ரொம்ப காலம் ஆகும். ஒரு சிலருக்கு மட்டும்தான் உடனே குணமாகும். ரத்தம் எப்போ சுத்தமாகுதோ அப்போ தான் நமக்கு முழுமையாக குணமாகும். அதனால் ரத்தம் கெடாத மாதிரி உணவுகளை நம்ம உணவில் பயன்படுத்தணும். அது நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் அதை வந்து அவங்க பயன்படுத்துறது இல்லை. அதை பயன்படுத்தினாங்கன்னா சரியாக இருக்கும். ஆரம்ப காலத்தில் இப்போ நோய் வந்துருச்சு அப்படின்னு அவங்களுக்கு எப்போ தெரியுதோ, வெரி ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறோம்ல, அப்போ வந்து குப்பைமேனி இருக்குது பாருங்க, அது மஞ்சள், மாட்டு கோமியம், இது 3ஐயும் அரைச்சி வெளியில் பூசிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து குளித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதில் பாதி நோய் குணமாயிரும். ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு மட்டும் உள்ள மருந்து எடுத்தால் போதும். வெளியில் உள்ள பிரச்சனைகளை இதை தொடர்ந்து பயன்படுத்தினாலே கூட சரியாயிரும். அப்புறம் பொன்னாவரைன்னு ஒரு மூலிகை இருக்குது, அது கூட அவங்க மாதத்தில் ஒரு நாள் இது உப்பு மஞ்சள் சேர்த்து அரைச்சி பூசினாங்கன்னா அந்த கருப்பெல்லாம் போய் கலரானவங்கெல்லாம் கூட இருக்காங்க. அந்த மூலிகைக்கு அப்படி ஒரு ஆற்றல் இருக்குது. அதெல்லாம் பயன்படுத்தலாம். கண்டிப்பாக. அப்போ எல்லாரும் நிறமாகிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு வழி சொல்லியிருக்கீங்க அம்மா. இன்னைக்கு எல்லாத்துக்கும் அதை விட பெரிய பிரச்சனை தலையாய பிரச்சனைன்னு சொல்லுவாங்க பாருங்க. என் தலையில் இருக்க முடியவே காணோம் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய மார்க்கெட்டாக ஒரு இதுவாகிடுச்சிங்கம்மா. இந்த முடி உதிர்தல் அப்படிங்கிறதும் அதனுடைய அடர்த்தி குறைதல் அப்படிங்கிறதும் அம்மா சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்மளுடைய அவசர வாழ்க்கையில் நம்மளோட எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது, முடிகள் போயிட்டே இருக்குது அப்படின்னு கூட. பெண்களுக்கு அழகே கருங்கூந்தல், நீல கூந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அதை பார்க்குறதே அரிதில் ஒன்றாக மாறி இருக்குது. இந்த சித்த மருத்துவத்தில் இந்த முடி உதிர்தல் அப்படிங்கிறதும் இதெல்லாம் என்ன மாதிரியே பார்க்கப்படுகிறது, அதற்கு என்ன மருந்துகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லுங்கள். முடி உதிர்தல்னா முடி உதிர்றது மட்டும் இல்லை, அதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கணும். மனசு தான். கண்டிப்பாக. மனசு யாருக்கெல்லாம் கெட்டு போகுதோ அவங்களுக்கு வந்து முடி கொட்டுது. அப்போ முதல்ல நம்ம வந்து மனசை சரி பண்ணணும். மனசை சரி பண்ணிட்டு
அதுக்கெல்லாம் எண்ணெய்கள்லாம் இருக்குது, சரிங்கம்மா. அது போட்டுக்கலாம். ஆனால் அதுக்கு முக்கியம் மனசு வந்து நிம்மதியாக இருக்கணும். ம். அதுக்கு என்ன வழின்னு அவங்க தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாம்.